1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முந்திரி, ஊற வச்ச பாதாம், வால்நட், 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. எந்த ஒரு க்ரீமோ மில்க் பவுடரோ இதில் ஆட் பண்ணலங்க. வெறும் பால் சக்கரை வச்சே நம்ம குல்ஃபி செஞ்சிடலாம். இது சம்மருங்கிறதுனால எல்லாரும் குல்ஃபியை விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வீட்டிலேயே நம்ம செஞ்சிடலாம். கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ணாதனால ஹெல்த்துக்கும் நல்லது. பால் பொங்குறதுக்குள்ள பாதாமை நல்லா உரிச்சு வச்சுக்கோங்க. பால் நல்லா பொங்கிருச்சுங்க. ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. அரை மணி நேரம் அடிப்பிடிக்காம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே வாங்க. பால் நல்லா வத்தினாதான் டேஸ்டா இருக்கும். நிமிஷம் கழிச்சு சர்க்கரையை பவுடர் பண்ணி இதுல சேர்த்துருங்க. கிண்டி விடுங்க. சுகர் பவுடர் போட்ட உடனே கொஞ்சம் தண்ணியாகும். கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நிமிஷம் கழிச்சு பொடி பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த பால்ல சேர்த்துருங்க. ரெண்டு நிமிஷத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருங்க. நல்லா ஆற விட்டுருங்க. மோல்டிங்க்கு இந்த மாதிரி சின்ன கப்பாக எடுத்துக்கலாம். ரெடி பண்ண மிக்ஸ் ஆறின உடனே இதில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். பாதாமை சின்ன சின்ன ஸ்லைசஸாக துருவி வச்சுக்கோங்க. டாப்பிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஆறிடுச்சுங்க. இதை நம்ம மோல்டிங்கில் ஊற்றிடலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பாதாமை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கப்லையும் ஊற்றி வைக்கலாம். ஐஸ் கியூப் வைக்கிற ட்ரேலையும் ஊற்றி வைக்கலாம். கொஞ்சம் சில்லுன்னு ஆன உடனே ஐஸ் குச்சி அதில் ஸ்டிக் பண்ணிடுங்க. சுவையான குல்ஃபி ரெடிங்க. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.